பாருங்க, நீங்கள் எது மேலே கவனம் செலுத்துறீங்க? மேலானது மேலேயா? எப்படா ஏசப்பா வருவார், எப்போ நான் அவரோட போவேன், எப்போ நான் போய் ஆபிரகாமை பார்ப்பேன், ஈசாக்கை பார்ப்பேன், யாக்கோபை பார்ப்பேன், எப்போது பவுலை பார்ப்பேன், எப்போது ஏசப்பாவை பார்ப்பேன் அப்படின்ற ஏக்கம் இருக்கா? எப்போ ஜெபம் வைப்பாங்க, எப்போ நான் போய் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன், எப்போ எனக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு கிருபை செய்வாங்க, எப்போ நான் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க முடியும் அப்படின்னு மேலான காரியத்தை நாடுறீங்களா? இல்லை வேலை 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 வேலைன்னு ஓடிட்டு இருக்கீங்களா? படிப்பு படிப்பு படிப்புன்னு ஓடிட்டு இருக்கீங்களா? சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் அது இதுன்னு இப்படியே உலக பிரகாரமே உழந்துட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. உழந்துக்கிட்டே இந்த பூமியின் மேலே இருந்ததெல்லாம் என்னாச்சு? செத்து போனது போல நாமளும் என்ன பண்ணிடுவோம்? ஒரு நாள் பரலோகம் போய் சேர மாட்டோம். பார்த்துங்க, பூமியிலே நாமளும் சஞ்சரித்த எல்லாரும் மாண்டு போயிடும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க. நாகும் 2:12 வாசிங்க. 2:11-12 ரெண்டும் சேர்த்து வாசிங்க. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? எங்கே? கிழசிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவாரில்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிட்டு. நல்லா கவனிச்சீங்களா? அப்போ சஞ்சரிக்கிற ஸ்தானம், சிங்கம் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எது? கெபி. ஆடு எங்க சஞ்சரிக்கும்? சொல்லுங்க. ஆடு எங்க இருக்கும்? ஆடு தான் மந்தையில தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. கழுதை எங்க இருக்குன்னு தெரியுமா யாருக்காச்சும்? சரி, ஏசாயா 1:3 வாசிங்க. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலே, அறிவில்லாமல் இருக்கிறது, என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்கிறார். நல்லா கவனிங்க. ஆடுக்கு மாடுக்கெல்லாம் தான் வீடு எதுன்னு தெரியுது. அது ஆடுக்கு மாடுக்கு சிங்கத்துக்கு அது வீடு எங்கன்னு தெரியுது. ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு உன் வீடு எது தெரியுதா? சொல்லுங்க. உன் வீடு சபை தான். நீ சபையில சஞ்சரிக்கிற, எங்க சஞ்சரிக்கிற? சிங்கம் எங்க சுத்தினாலும் எங்கெல்லாம் வந்து நிற்கும்? கெபிக்கு தான் வரும். தான் பொண்டாட்டி தான் பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு தான் வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. நம்மளாம் மணவாட்டி. அப்ப நல்லா கவனித்து பாருங்க. உன் தொழுவத்துல நீ இருக்கியா? நீ தொழுவத்தை விட்டு எங்க தாண்டி போறியா? யோசிச்சு பாருங்க. நீ உன் மந்தையில கிடக்குறியா, இல்ல நீ பாட்டு அப்படி காட்டு கழுதையை போல எங்கேயா திரிஞ்சிட்டு கிடக்குறமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம சஞ்சரிக்கிற இடம் எது? தேவனுடைய சபையா? தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல சஞ்சரிக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற இடத்துல நம்ம சஞ்சரிக்கிறோமா? இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போனா போதும் போறோமா? யோசிச்சு பாருங்க. சிங்கம் கெபியில தான் சஞ்சரிக்கும். நான் தேவனுடைய ஆடு, நான் தேவனுடைய பிள்ளை, சபையில தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்க எங்க இருப்பீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்க சொந்தக்காரங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. எங்க அம்மாவை கேட்டீங்கன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என் பையன் இன்னைக்கு சண்டேவா, இத்தனை மணியா சபையில இருப்பான், ஆராதனையில இருப்பான் சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்களா?